கோலி என்னதான் என்னோட பிஎடை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை நான் கலர் பண்றதுக்கு எப்போ வந்த அது மாதிரி எப்போ பண்ண ஆரம்பிச்சனோ அப்பவே நான் வந்து டெஸ்ட் இருந்து ரிட்டையர்ட் ஆகணும்னு தோணிருச்சு. அதனாலதான் ரிட்டையர்ட் ஆனா. என்னதான் மேப்பூச்சி போட்டாலும் பிசிசிஐ விட்டு கொடுக்காம பேசினாலும் தன்னோட விசுவாசத்தை பிசிசிஐ காட்டினாலும் நமக்கு நல்லா தெரியும் இவங்களுடைய வற்புறுத்தனாலதான் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. என்ன அவசியம் டெஸ்ட்ல எப்பேற்பட்ட பிளேயர் கோலி ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லைனாலும் அவர் கண்டிப்பா அதாவது T20லயாவது பின்னாடி ஒரு 200 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. டெஸ்ட்லாம் அப்படி மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பின்னாடி வெயிட்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியுமே இருந்தாலும் அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரியான ஆளுகளுக்குலாம் நீங்க தொடர்ந்து அவரை தூக்கிட்டு போறீங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. ஹனுமா விகாரி என்னானாருன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது ஏன் ரோஹித்தை விடுங்க, ரோஹித் டெஸ்ட்ல ஆட விரும்ப மாட்டார், அவர் பெருசா டெஸ்ட் பிளேயரும் கிடையாது. கோலியை எப்படி நீங்க வந்து டெஸ்ட்ல இருந்து திடீர்னு தூக்குனீங்க? அப்ப இவ்வளவு பேர் அவளை ஃபாலோ பண்ற ஃபேன்ஸுக்கெல்லாம் அவங்களெல்லாம் முட்டாளா நினைச்சிருக்கீங்க, கோலியை முட்டாளா நினைச்சிருக்கீங்க. அப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண வரைக்கும் தான் ஒரு பிளேயர் டீம்ல இருக்க முடியுங்கிறது உண்மைதான். ஆனா ஒரே நிமிஷத்துல அங்க தூக்கி போட்டுருங்கிறது எந்த விதத்துல சரியாகும்?